உடுமலையிலிருந்து மூணாறு செல்லும் சாலையில் சின்னாறு முதல் மறையூர் வரையிலான 16 கிலோமீட்டர் தொலைவு வரை சாலையை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை அந்த வழியில் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை ஊர்திகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ஊர்தி ஓட்டிகள் தங்களது பயண திட்டத்தை வகுக்குமாறு வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருச்சியில் இரு கைகளையும் பயன்படுத்தாமல் இருசக்கர ஊர்தியை ஆபத்தான முறையிலும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் ஓட்டி சாகசம் செய்த பாலகிருஷ்ணன் என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். சமூக வலைதளங்களில் பரவிய காணொளியின் அடிப்படையில் தனிப்படையினரிடம் பிடிபட்ட அந்த நபர் உரிய அறிவுரைகள் வழங்கிய பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். உதகையில் சொத்து பிரித்து தர மறுத்த தந்தையை அவரது மகன் சந்தோஷ் என்பவர் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் சந்தோஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாணியம்பாடியில் இருப்பு பாதையை கடக்க முயன்ற அடையாளம் தெரியாத நபர் விரைவு தொடர்வண்டி மோதியதில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். தொடர்வண்டியில் சிக்கி உயிரிழந்த அந்த நபர் யார் என்பது குறித்து தொடர்வண்டித்துறை காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். கொடைக்கானல் அருகே உள்ள பாம்பார் சோலை, கரடிச்சோலை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் கட்டிடக் கழிவுகள் குவிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளதாக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். 20 வயதில் எந்த துறையை உறுதியாக தேர்வு செய்கிறீர்களோ 50 வயதில் அந்த துறையில் உச்சம் அடைவீர்கள் என மாணவர்களுக்கு பாடலாசிரியர் வைரமுத்து அறிவுறுத்தியுள்ளார். பெரியகுளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் தமிழிலேயே பிழையறை எழுதவும் பேசவும் பழகிக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்தார்.